நாக்கு தழுதழுக்குது, கண்ணு சிவந்து அப்படியே கண்ணு கலங்குது, குரல் உடையுது. அப்படியே அவ்வளவு சென்சிட்டிவான சென்சேஷனலான உணர்வு அப்படின்றத சென்டிமெண்ட்டு அப்படின்றத அவர் அப்படியே அப்படியே தத்ரூபமாகவே அங்கே மேடையில் நடிச்சு காட்டுறாருல, வெளிப்படுத்துகிறார். இன்னொரு கோபத்தில் உச்சத்துக்கே போயிடுறாரு. அதாவது ஒரு ருத்ர தாண்டவம் அப்படின்ற அளவில் இவ்வளவு ஆக்ரோஷமாக ஆவேசமாக பேசுகிறாப்புல. அப்போ பேசும்போதும் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்படியே தொண்டை கிழிகிறது மாதிரியான சத்தம் உண்மையிலே அப்படி ஆகி போயிடுது. அவர் பார்த்தீங்கன்னா இடையில பேச்சை நிறுத்திட்டு அவர் குரலை தொண்டையை சரி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு. அந்த அளவிற்கு ஆவேசமான பேச்சு ஒரு பக்கம், கோபம் உணர்ச்சி ஒரு பக்கம். மூணாவது இன்னொரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறாரு. அவர் ஸ்டாலினை பற்றி சொல்லும்போது தன்னை ஒரு விக்டிமாக காட்டுறாரு. தன்னை ஒரு அப்பாவியான மருமகளுடைய நிலையில் வச்சுட்டு ஸ்டாலினை ஒரு கொடுமைக்கார மாமியார் அப்படின்றது மாதிரி என் மேலே எதுக்காக இவ்வளவு பழிகள் சுமைகள் இதெல்லாம் இப்போ சுமத்தணும் அப்படின்ட்டு தன்னை ஒரு விக்டிமாக காட்டிக்கிறாரு. அதாவது நீதியாக நடக்கிறதுக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்றது. ஆக ஒரு பக்கம் பார்த்தா நீதிக்கு தண்டனை பெறக்கூடிய ஒரு நீதிமான், தூய சக்தி, அந்த சக்தி தண்டிக்கப்படுது, அதற்கு நீதி வேணும். இது சேலம் மீட்டிங்லேயுமே அந்த நீதி கேட்டு தான் அவர் பேச்சவே ஆரம்பிப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தா உங்கள் வீட்டு பிள்ளை விஜய், உங்கள் பிள்ளை உங்களுடைய ரத்த சொந்தம் அப்படின்றது, அது அந்த விஜய், உங்கள் பிள்ளை விஜய், அது ஒரு முகம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த கோபக்கார விஜய், அநீதியை தீய சக்தியை துவம்சம் பண்ணுற ஹீரோ விஜய், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், த கோட், அந்த விஜய். இந்த மூன்று விஜய், மூன்று முகங்களை இந்த வேலூர் விஜயத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதில் எந்த முகம் கிளிக் ஆகும் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சமீப காலங்களில் அந்த விக்டிம் விஜயை முன்னிறுத்துறதை நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து. உங்கள் வீட்டு பிள்ளை விஜய் அப்படின்றது இப்போ இந்த சென்டிமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் அக்சென்சுவேட் பண்ணியிருக்கிறார், இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்த தீய சக்தி தூய சக்தி அந்த டயலாகு அதுவும் போய்கிட்டு இருக்கு. இப்போது எந்த இமேஜ் மக்கள்கிட்ட கிளிக் ஆகி விஜய்க்கு ஃபேவரபுளாக அவருக்கு ஆதரவாக ஒரு வேவ் கிரியேட் பண்ணும் அப்படின்றது தெரியல.